ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு லோகேஷ்பதி அகாடமி. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஆவரேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆவரேஜ் வந்துட்டு ஸ்கூல் புக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ 7th 10th அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. கிளியராக ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஆவரேஜில் என்னென்ன டாபிக் இருக்கோ அதை வந்துட்டு நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ்லேயே வந்துட்டு நம்ம 3 டாபிக் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆவரேஜ், செகண்ட் வந்துட்டு சராசரி, செகண்ட் முகடு, ஓகேங்களா? முகடுனா இங்கிலீஷ்ல வந்துட்டு மோடு. அடுத்தது இடைநிலை, மீடியன், ஓகேங்களா? இந்த 3 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுதான் ஆவரேஜ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. 3ஐயும் சேர்த்து பார்த்துடலாம். ஸோ இங்கிலீஷ்ல பாருங்க, அரித்மெட்டிக் மீன், மோட்னா என்னது, முகடு, மீடியன், ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சராசரி அப்படின்னா என்ன, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒரு 5 நம்பர் கொடுத்துட்டு அதோட ஆவரேஜ் கேட்குறாங்கன்னா அந்த 5ஐயும் கூட்டிட்டு அது 5 நம்பருங்கிறதுனால 5ஆல டிவைட் பண்ணும், அவ்வளவுதான். ஸோ எண்களின் கூடுதல் டிவைடட் பை எண்களின் எண்ணிக்கை, எவ்வளவு எண்கள் இருக்கோ அதோட எண்ணிக்கை மேல வந்துட்டு எண்களின் கூடுதல், இதுதான் சராசரி. அரித்மெட்டிக் மீன் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், ஓகேங்களா? அந்த அப்சர்வேஷன் எல்லாத்தையும் கூட்டிட்டு கீழே வந்துட்டு எவ்வளவு அப்சர்வேஷன் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணணும். அடுத்தது முகடு அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இல்லைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சராசரி பார்த்துடலாம், அதுக்கப்புறம் இதை வந்துட்டு முகடு சம்ஸ் பாக்குறப்ப இதை பார்க்கலாம். இதை வந்துட்டு அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க, இது ஃபுல்லா. இதை மட்டும் இப்ப நம்ம பார்க்கலாம், சராசரி மட்டும் பார்க்கலாம். சராசரிங்கிறது சிம்பிள் கான்செப்ட் தான். இந்த ஒரு ஃபார்முலா இருந்துச்சுனாலே ஃபுல் சம்ஸும் பார்த்துடலாம், ஓகேங்களா? இப்ப பாருங்க, சராசரி கோடிட்ட இடங்களை நிரப்பவும், ஓகேங்களா? முதல் 10 இயல் எண்களின் சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? the mean of first 10 natural numbers. இயல் எண்ணா என்ன, நார்மலா 1 இயல் என்ன, நார்மல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10, ஓகேங்களா? இந்த 10 இயல் நம்பரோட சராசரி மீன் கேக்குறாங்க, ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணணும், ஆவரேஜ் ஈக்குவல் டு இந்த 10ஐயும் ஃபர்ஸ்ட் கூட்டணும். 1 + 2 + 3 4 5 6 7 8. இது நிறைய டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம் தான், ஆனா லாஸ்டா நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. டிவைடட் பை n 10 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஏன், நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், எண்களின் கூடுதல், எவ்வளவு எண் இருக்கு, இதுல 10 எண் இருக்கு. ஸோ டிவைடட் பை 10, ஓகேங்களா? இப்ப கூட்டினா என்ன வரும், 1 + 2 3 3 + 3 6 6 + 4 எவ்வளோ, 10, ஓகேங்களா? ஸோ இதை கூட்டினோம்னா 10 + 5 + 6 11. அடுத்தது 10 + 9 எவ்வளவு வரும், 19. 8 + 7 15. ஸோ இதை கூட்டலாமா, கூட்டினா இதையும் கூட்டினா 21. 10 + 11 21 + 15 + 19 டிவைடட் பை 10, ஓகேங்களா? இது கூட்டினா என்ன ஆன்சர் வரும், கூட்டினா 15க்கு 5 பேலன்ஸ் 1 5, ஓகேங்களா? 55. ஸோ இது கூட்டினா என்ன வருது, 55. 55 டிவைடட் பை 10. ஸோ 55 10ஆல டிவைட் பண்ணா என்ன வரும், ஒரு புள்ளி தள்ளி புள்ளி வைக்கணும், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ ஆன்சர் என்னது, 5.5, ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான், ஒரே ஃபார்முலா தான். சுத்தி இந்த சம் ஃபுல்லா இந்த ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா கிளியரா தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா போட்டுடலாம். உங்களுக்கு ஸ்பீடா போற மாதிரி இருக்கு அப்படின்னா பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும், நேச்சுரல் நம்பர், the mean of first natural number is, first 10 natural number is 5.5, ஓகேங்களா? அடுத்தது 15 புத்தகங்களின் சராசரி விற்பனை விலை 235. அப்போ மொத்த விற்பனை விலை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க, ஓகேங்களா?
என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, இங்கிலீஷ்ல பாத்திரலாமா. இஃப் த ஆவரேஜ் செல்லிங் பிரைஸ் ஆஃப் 15 books is 235, ஓகேங்களா, தென் த டோட்டல் செல்லிங் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. மொத்தம் எவ்வளோ, டோட்டல் செல்லிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப சராசரியோட ஃபார்முலா என்ன? சராசரி ஈக்குவல் டு கூடுதல் எண்களின் கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை, ஓகேங்களா. டோட்டல் ஆஃப் நம்பர்ஸ் டிவைடட் பை கவுண்ட், சம் ஆஃப் டோட்டல் எல்லாம் ஒண்ணு தானே. ஸோ டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், எவ்வளோ நம்பர் இருக்கு அப்படிங்கிறது, ஓகேங்களா. இப்ப நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, 15 புக்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப கவுண்ட் வந்துட்டு 15 அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா. என்னது 15 புக்ஸ். ஸோ நம்பர் என்னது 15. அடுத்தது if the selling price of 15 books is 235 அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் செல்லிங் பிரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப சராசரியும் அவங்களே கொடுத்துட்டாங்க. தமிழ்ல பாருங்க, சராசரி விற்பனை விலை 235. ஸோ 235ங்கிறத சராசரிங்கிறத டைரக்டா அவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த விற்பனை விலையோட சராசரி தான் அது. அப்போ ஆவரேஜும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப ஆவரேஜும் தெரிஞ்சிருச்சு 235. இப்ப என்ன கேட்டிருக்கிறாங்க, த டோட்டல் செல்லிங் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. டோட்டல் இதுதான் இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்த விற்பனை விலை, மொத்தம்னால என்னது கூடுதல் தானே. சோ இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. பண்ணோம்னா 235 ஈக்குவல் டு கூடுதல் நம்மளுக்கு தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், டிவைடட் பை 15, ஓகேங்களா. சோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 235 இன்டூ 15, ஓகேங்களா. இதை மல்டிபிள் பண்ணா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 3525. நீங்க மல்டிபிள் பண்ணி பாருங்க. ஸோ ஆன்சர் என்னது 235 15 மல்டிபிள் பண்ணா 3525. இது என்னது மொத்த விற்பனை விலை. ஸோ கூடுதல் எவ்வளோ 3525. அடுத்த சம் பாருங்க, 2, 9, 5, 4, 4, 8, 10 ஆகிய மதிப்பெண்களின் சராசரி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம், இது நீங்களே போடுங்க. ஸோ இந்த சம் வந்துட்டு ஹோம்ஒர்க். என்ன பண்ணணும், த ஆவரேஜ் ஆஃப் த மார்க் வந்துட்டு 2, 9, 5, 4, 4, 8, 10 இதோட ஆவரேஜ் எவ்வளோ அவ்வளவுதான் கேட்கறாங்க. என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டிட்டு இது எவ்வளவு நம்பர் இருக்குன்னு எண்ணி பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் கூட்டி 7ஆல டிவைட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ டிவைட் பண்ணா ஆன்சர் என்ன வரும் 6. ஸோ நீங்க இதை நீங்களே ஹோம்ஒர்க் சம்மா போட்டு பாருங்க. அடுத்த சம் பார்க்கலாமா. முழுக்கள், ஓகேங்களா, முழுக்களான -10க்கும் +10க்கும் இடையே உள்ள சராசரி எண்கள் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க, ஓகேங்களா. இடையே உள்ள எண்களின் சராசரி. இப்ப முழுக்கள் அப்படின்னாலே எப்படி வரும், முழுக்கெல்லாம் சாதாரண நம்பர் தான். மைனஸ்ல இருந்து +10க்கும் நடுவுல இருக்க நம்பர், ஓகேங்களா. அப்ப என்ன பண்ணணும், இங்கிலீஷ்ல கொஸ்டின் பார்த்துடலாமா. த ஆவரேஜ் ஆஃப் the average of integers between -10 to 10, ஓகேங்களா. ஸோ -10 to 10 நடுவுல என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதோட ஆவரேஜ் கேக்குறாங்க. அந்த நம்பர்ஸ் நான் சொல்லிடுறேன், நீங்களே ஆவரேஜ் கண்டுபிடிங்க. -10, -10 இங்க என்னது +10, ஓகேங்களா. -10க்கும் +10க்கும் நடுவுல என்ன வரும், -9, -8, -7, -6, -5, -4 இது அப்படியே தலைகீழ வரும். -3 மைனஸ்ல மட்டும் -2, -1, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, ஓகேங்களா. ஸோ இவ்வளோ நம்பர்ஸோட
சராசரி கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும், இத்தனை நம்பரையும் கூட்டி எவ்வளவு ஒரு 20 நம்பர் இருக்கா, டிவைடட் பை 20ன்னு போடணும். ஓகேங்களா, கவுண்ட் பண்ணி பாருங்க. 21 நம்பர் வரும். ஓகேங்களா, ஸோ இதை கூட்டி டிவைடட் பை 21 அப்படின்னு போடணும். ஸோ இப்போ நீங்களே பாருங்க, இது கூட்டினா எப்படி வரும். இது எல்லாத்துக்கும் நடுவில் நான் பிளஸ் போடுறேன்னு வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் நடுவில் நான் பிளஸ் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், -10யும் கேன்சல் பண்ணலாம். -9யும் +9யும் கேன்சல் பண்ணலாம். -8யும் +8, -7 +7, -6 +6 இப்படி கேன்சல் பண்ணா நடுவில் 0 மட்டும் தான் பெண்டிங் வரும். ஸோ அப்போ கூட்டினா ஆன்சர் என்ன, 0. 0 divided by 21. Anything is divided by 21 ஆன்சர் என்ன வரும், 0. ஸோ ஆன்சர் என்னது, 0. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. 8ஆம் வகுப்பில் உள்ள 15 மாணவர்கள், இப்ப என்ன கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு கூடுதல் கொடுத்துட்டாங்க, சம் கொடுத்துட்டாங்க. மாணவர்களின் வயது 13, 12, 13, 14, 12, 13 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எனில் அம்மாணவர்களின் சராசரி வயதை காண்க. ஓகேங்களா, ஸோ ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் கூட்டணும். ஓகேங்களா, கூட்டலாமா, கூட்டினா என்ன வரும், 13 + 12 + 13, 14, 12, 13, 14, டிவைடட் பை எவ்வளவு நம்பர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 15 நம்பர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இது எல்லா நம்பரையும் கூட்டி 15ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 13. நீங்க கூட்டி இன்னொரு வாட்டி ரீசெக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, சம் இப்படிதான் வரும், கூட்டி ஒரு வாட்டி ரீசெக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம். ஸோ என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரே மாதிரி இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் கூட்டுங்க. 4 13 13, ஈர் 13 29, 3 13 39 அந்த மாதிரி கூட்டுங்க. ஓகேங்களா, 43 52 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா 13ஐயும் கூட்டி எழுதுங்க. அப்புறம் 14, அப்புறம் 12 அப்படி எழுதிட்டு அதை கூட்டினீங்கன்னா கூட்டுற கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, அடுத்த சம் பார்க்கலாம். அறிவியல் தேர்வில் 14 மாணவர்களின் மதிப்பெண் வந்துட்டு 50க்கு கீழே இருக்கு. ஓகேங்களா, 50 கம்மியா தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அது என்ன மார்க் அப்படிங்கறது கொடுத்துட்டாங்க. இப்போ சராசரி எவ்வளோ, அதிகபட்சம் எவ்வளோ, குறைந்தபட்சம் எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. இதுவும் சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இது எல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டர்ல ஏறு வரிசையில எழுதிடலாம். ஓகேங்களா, சோ இதுல இருக்கிறதுலே சின்னது எது, 10. ஓகேங்களா, பிளஸ் அடுத்தது என்ன இருக்கு, அதை விட சின்னது வந்துட்டு 23. அதுக்கப்புறம் 28. அப்புறம் என்ன இருக்கு, 30, 32. அடுத்தது என்ன, 34. நான் போட நீங்களும் கூடவே போட்டுருங்க. அடுத்தது என்ன இருக்கு, 37, 35 இருக்கு பாருங்க, 35, 37. அப்புறம் 39. அடுத்தது 44, 45, இனி ஒரு 45, 47. ஓகேங்களா, இப்ப என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் கூட்டி டிவைடட் பை 14 அப்படின்னு, இது கூட வந்துட்டு 41 வரும். ஸோ அது மிஸ் ஆயிருக்கும், அதையும் எழுதிக்கோங்க. 41 எங்க எழுதலாம், இங்க எழுதிக்கோங்க, 41. ஓகேங்களா,
ஸோ இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணி 14ஆல் இது எல்லாத்தையும் கூட்டி 14ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 35. ஓகேங்களா? ஸோ சராசரி என்னது 35. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹையஸ்ட் மார்க் எவ்வளோ, நம்ம அசைனிங்ல எழுதியிருக்கோமா, அதே அதிக மார்க் எவ்வளோ 47. ஸோ ஆன்சர் என்னது 47. அடுத்தது குறைந்தபட்ச மதிப்பெண், ஸோ கம்மியான மார்க் எவ்வளோ 10. ஸோ குறைந்தபட்ச மதிப்பெண் 10. ஸோ இங்கிலீஷ்ல கொஸ்டின் பார்த்துருங்க. த மார்க் ஆஃப் 14 ஸ்டூடெண்ட்ஸ் இன் சயின்ஸ் டெஸ்ட் அவுட் ஆஃப் 50 ஆர் கிவன் பிலோ. ஓகேங்களா? 50 மார்க்குக்கு எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதே கவுண்ட் தான். மீன் கேட்டிருக்காங்க. மீன்னா என்ன, ஆவரேஜ். இந்த மேக்சிமம் மார்க் எவ்வளோ, மினிமம் மார்க் எவ்வளோ. ஆவரேஜ் எவ்வளோ 35, மேக்சிமம் மார்க் 47, மினிமம் 10. ஓகேங்களா? ஸோ அடுத்தது, ஒரு குழுவில் உள்ள 11 மாணவர்கள். ஓகேங்களா? அவங்களோட சராசரி உயரம் 150 சென்டிமீட்டர். ஸோ எவ்வளோ கவுண்ட்டும் கொடுத்துட்டாங்க, சராசரியும் கொடுத்துட்டாங்க. மாணவர்களின் உயரங்கள் 154, 145, y+4, 160, 151, 149, 149, 150, 144. ஸோ இந்த மாதிரி கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சராசரியும் கொடுத்துட்டாங்க, கவுண்ட்டும் கொடுத்துட்டாங்க, நம்பர்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒய் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எனில் ஒய்யின் மதிப்பை கண்டுபிடித்து 2 மாணவர்களின் உயரத்தை காண்க. அந்த ஒய்யா இருக்கு இல்லையா, எல்லாத்தோடதும் பாருங்க டைரக்டா நம்பரா இருக்கு. இங்க மட்டும் y+4 கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ்ல பார்த்துடலாமா? The mean height of 11 students. அப்ப நம்மளுக்கு கவுண்ட் கிடைச்சிருச்சு. mean height of 11 students in the group is 150 centimeter. mean height எவ்வளோ, சராசரி எவ்வளோ 150, மீன்ங்கிறது கிடைச்சிருச்சு. இப்ப அதோட வேல்யூஸ்ல ஒண்ணு மட்டும் ஒய்ல இருக்கு, இன்னொன்னு y+4ல இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சு இந்த ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எப்படி போடலாம், ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். average equal to numbers நீ வந்துட்டு என்னது கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை. இப்போ ஆவரேஜ் நம்மளுக்கு தான் கொடுத்துட்டாங்களே, சராசரி உயரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 150. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அடுத்தது கூடுதல். கூடுதல்னா என்ன, எல்லாத்தையும் கூட்டணும். என்னென்ன வேல்யூ இருக்கோ ஒன்னு கூட மிஸ் பண்ணாம அப்படியே கூட்டுங்க. 154 பிளஸ் 145 பிளஸ் இந்த ஒய்யும் y+4 லாஸ்டா எழுதிக்கலாம். ஏன்னா கூட்டுற கொஞ்சம் ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக 160 பிளஸ் 151, 149, திருப்பி ஒரு 149, நான் போட நீங்களும் போட்டு கூட்டி பாருங்க. 150, 144 பிளஸ் 140 டிவைடட் பை இந்த நம்பரை கூட்டவே தேவையில்லை. plus 140 plus y plus y+4. ஓகேங்களா? டிவைடட் பை இதை கவுண்ட் பண்ணவே தேவையில்லை, அவங்களே டைரக்டா அதோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. என்னது 11. ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணா நம்மளுக்கு y வேல்யூ கிடைச்சிடும். இதை சால்வ் பண்ணா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதை கூட்டணும். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டணும். ஓகேங்களா? கூட்டி பார்க்கலாமா? ஸோ ஒரே மாதிரி இருக்க வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இங்க என்ன இருக்கு, 150, 151, 115 இருக்கா, அது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் 301. ஓகேங்களா? அடுத்தது 160, 149, இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் 309. அடுத்தது 140, 154 கூட்டினோம்னா 294 வரும்.
அடுத்தது என்ன இருக்கு 145 144 145 144 இது ரெண்டையும் கூட்டினோம்னா 189. அடுத்தது என்ன இருக்கு 149. ஸோ y பிளஸ் 4 விட்டுருங்க, பேலன்ஸை மட்டும் கூட்டுங்க. ஓகேங்களா, கூட்டோம்னா ஸோ இப்போ இது கூட்டணும் அப்படின்னா 1 + 9 10, இது ஒரு 18 28 32க்கு 2 பேலன்ஸ் 3. ஸோ 9 3 12 20 24க்கு 4 பேலன்ஸ் 2 6 8 10 12 13. ஸோ 1342. இதோட டோட்டல் எவ்வளோ வருது 1342. ஸோ இப்போ எப்படி எழுதலாம் அந்த ஃபார்முலாவை? ஆவரேஜ் ஈக்குவல் டு ஆவரேஜ் என்னது ஆவரேஜ் வேல்யூ 150 ஈக்குவல் டு 1342. இதை கூட்டினது அது போக நம்மளுக்கு என்ன இருக்கு y பிளஸ் 4 அப்படியே இருக்கு. ஸோ y பிளஸ் 4 டிவைடட் பை 11. ஓகேங்களா, ஸோ இந்த 1342வையும் 4ஐயும் கூட்டினா என்ன வரும் 1346. y பிளஸ் y என்னது 2y divided by 11 150. ஸோ இப்போ இந்த 11 இங்க போச்சுன்னா இன்டூ 11 ஆகும். ஸோ இப்போ 150யும் 150யே 11ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும் 150 115 போட்டோம்னா 1650. ஸோ 150 11ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 1650 ஈக்குவல் டு 1346 plus 2y. இப்போ இந்த 1346 இங்க வந்துச்சுன்னா என்ன ஆகும் மைனஸ் ஆகும் 1346. மைனஸ் பண்ணா என்ன ஆன்சர் வரும் 1650. ஓகேங்களா, மைனஸ் பண்ணோம்னா 10ல 6 போனா 4 0 16ல 13 போச்சுன்னா என்ன வரும் 3. ஸோ ஆன்சர் என்னது 304. அப்போ 304 ஈக்குவல் டு 2y. ஓகேங்களா, ஸோ இப்போ 2yயும் 304 கேன்சல் பண்ணோம்னா 1 2 பேலன்ஸ் 1 I 2 10 E 2 4. ஓகேங்களா, y ஈக்குவல் டு என்ன வருது 152. ஸோ y வேல்யூ என்னது 152. இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு y வேல்யூவும் கேட்டிருக்காங்க. y வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா y வேல்யூ தெரிஞ்சுன்னா இந்த இடத்த ஃபில் பண்ணிடலாம். அடுத்தது என்னது y பிளஸ் 4 கேட்டிருக்காங்க. அப்போ y ஈக்குவல் டு 152 அப்படின்னா y பிளஸ் 4 ஈக்குவல் டு என்ன வரும் y பிளஸ் 4 ஈக்குவல் டு 152 பிளஸ் 4 ஈக்குவல் டு ஆன்சர் 156. ஓகேங்களா, ஸோ அப்போ y பிளஸ் 4 எவ்வளோ 156. அப்போ அந்த ரெண்டு வேல்யூ என்னது 152 156. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் பார்க்கலாம். எந்த வேல்யூல தெரியுதோ அதை போட்டுட்டு தெரியாத வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா ஃபார்முலா கடைசி வரைக்கும் ஃபுல் எல்லா சமுக்கும் ஒரே ஃபார்முலா தான். அடுத்தது ஒரு கிரிக்கெட் அணி கடைசி 10 போட்டிகளில், அப்போ கவுண்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 10 அப்படின்னு சொல்லிட்டு, பெற்ற ஓட்டங்களின் சராசரி 276. ஸோ கவுண்ட்டும் கொடுத்துட்டாங்க சராசரியும் கொடுத்துட்டாங்க. அந்த ஓட்டங்கள் 235 400 351 x 100 315 410 இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எனில் அந்த அணி 4வது போட்டியில் பெற்ற ஓட்டங்களை கண்டுபிடி. ஸோ அவங்க 4வது போட்டிங்கிறது எது 1 2 3 போட்டோம்னா 4வது போட்டி அப்படிங்கிறது என்னது எக்ஸ் தான் வருது. ஸோ 4வதா வருது எது எக்ஸ் தானே. ஸோ அப்போ இன்டெரக்டா எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ லாஸ்ட் சம்ல நம்ம ஒய் கண்டுபிடிச்சோம், இந்த சம்ல எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஆவரேஜ் ஈக்குவல் டு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்களா. ஆவரேஜ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 276 ஈக்குவல் டு கவுண்ட் கொடுத்துருக்காங்களா இல்ல, நம்ம அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான். 235 பிளஸ் 400 பிளஸ் 351 பிளஸ் எக்ஸ், இந்த மாதிரி இது எழுதிட்டே போங்க. ஃபுல்லா எல்லாத்தையும் எழுதுங்க. கீழே கடைசியா எண்ணிக்கை எவ்வளவு கொடுத்துருக்காங்க 10. இப்போ இதை வந்து சால்வ் பண்ணீங்கன்னா நம்ம லாஸ்ட் எப்படி ஒய் கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி எக்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா, ஸோ இந்த சம் ஹோம்ஒர்க் சம் நீங்களே போடுங்க. எக்ஸ் வேல்யூ என்ன வருது 240. ஓகேங்களா.
இங்கிலீஷ்ல கொஸ்டின் பார்த்துடலாம். The mean of runs scored by a cricket team in the last 10 innings, ஓகேங்களா, 276. லாஸ்ட் 10 இன்னிங்ஸ்ல 276 ஆவரேஜா வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் 10 இன்னிங்ஸ் சேர்த்து 276 ஆவரேஜா வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப மீனும் தெரியும், கவுண்ட்டும் தெரியும். அப்ப நமக்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அதுல அந்த இன்னிங்ஸ்ல எவ்வளவு அவங்க வாங்கியிருக்காங்க, 235, 400, 351, எக்ஸ் அந்த மாதிரி நிறைய ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ஃபைண்ட் த ரன் ஸ்கோர்ட் இன் த ஃபோர்த் இன்னிங்ஸ். ஃபோர்த் இன்னிங்ஸ் தான் என்னது, எக்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிங்க, அதான் ஃபோர்த் இன்னிங்ஸோட வேல்யூ. ஓகேங்களா, அடுத்தது பின்வரும் தரவுகளின் சராசரியை காண்க அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, எல்லாத்துலயும் ஒரே டாட் தள்ளி தான் புள்ளி வச்சிருக்காங்க. 5.1, 4.8 ஒரே டாட் தள்ளி தான் புள்ளி வச்சிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே கூட்டுறதுனாலும் கூட்டலாம், இல்ல புள்ளி எடுத்துட்டு கூட்டிட்டு டிவைடட் பை கவுண்ட் போடுங்க. எவ்வளவு இருக்கு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 13, 14. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி 14ஆல டிவைட் பண்ணுங்க. ஓகேங்களா, டிவைட் பண்ணிட்டு நீங்களும் திருப்பி ஒரு புள்ளி தள்ளி ஒரு டாட் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதுவும் நீங்களே போடுங்க, ஹோம்ஒர்க் சம். ஸோ கூட்டுறது நம்மளுக்கு தெரியும் தானே, டெசிமல்ல இருந்தாலும் நம்ம கூட்டுறது தான். இப்போ ஃபர்ஸ்ட் நான் 2 எண்ணத்தை கூட்டி காட்டுறேன். இப்படி இருக்காருன்னா என்ன பண்ணணும், 8 + 1 9, 9 + 2 12, 2 பேலன்ஸ் 1, 6, 10, 14. ஓகேங்களா, இந்த மாதிரிதான் கூட்டணும். 3 3ஆ கூட நீங்க கூட்டுங்க, கூட்டிட்டு திருப்பி எல்லாத்தையும் கூட்டிடுங்க. ஓகேங்களா, எதால டிவைட் பண்ணோம், 14ஆல டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணி போட்டோம்னா ஆன்சர் என்ன வருது, 5. ஓகேங்களா, ஸோ நீங்களே போடுங்க. அடுத்த சம்மு 10 மதிப்புகளின், ஸோ கவுண்ட் கொடுத்துட்டாங்க. கூட்டு சராசரி 22, 22ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, மேலும் ஒரு புதிய மதிப்பு 4ஐ அந்த மதிப்புகளுடன் சேர்த்தால், ஸோ என்னன்னா நம்மளோட ஃபார்முலா என்னது, சராசரி ஈக்குவல் டு கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை. ஓகேங்களா, இப்ப என்ன கேக்குறாங்கன்னா மதிப்புக்கு எண்ணிக்கை வந்துட்டு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு, 10 அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. கூட்டு சராசரி எவ்வளவு, 22ன்னு கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா மேலும் ஒரு புதிய மதிப்பு, இந்த கூட்டிருக்கோம் இல்லையா, இந்த புதிய மதிப்பு 44ஐ சேர்த்தால்னா என்ன அர்த்தம், கூட்டுறது தான். புதிய சராசரி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கூடுதலை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. இங்கிலீஷ்லயும் சம் பாத்திரலாமா. arithmetic mean of 10 observations was found to be 22. So arithmetic mean 22, 10 observation இருக்குது. If one more observation add பண்ணா, one more observation 44 was to be added, the data what would be the new mean, புது சராசரி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அரித்மெட்டிக் மீன் 10, சராசரி 22 கொடுத்துருக்காங்களா, இதுக்கான கூடுதலை கண்டுபிடிங்க. அந்த கூடுதல் கூட நம்ம 44 கூட்டிக்கலாம். ஓகேங்களா, இப்போ சராசரி எவ்வளோ, 22, கூடுதல் தெரியுமா, தெரியாது, டிவைடட் பை 10. இப்படி போட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம 44 கூட்டிக்கலாம். ஓகேங்களா, கண்டுபிடிச்சா என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 2.2, சாரி எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 10 இங்க போச்சுன்னா என்ன வரும், மல்டிபிள் ஆகும். 22 × 10 எவ்வளோ, 220. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டோட ஆன்சர். 10 மதிப்புகளின் கூட்டு சராசரி 22ன்னு இருக்கா, அதோட கூடுதல் நம்ம இப்ப கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, புதுசா ஒரு 44 ஆட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணும், இந்த 220 கூட 44 ஆட் பண்ணணும். கூட்டினோம்னா என்ன வரும்,
264 அப்படின்னு வரும். ஓகேங்களா, 264 அப்படின்னு வரும். இப்ப புதிய கூடுதல் எவ்வளோ? 264. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? புதிய சராசரி தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இப்ப புதிய சராசரி நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ அதை வந்துட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. புதுசா நம்ம கண்டுபிடிச்சிருக்க கூடுதல் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்கான கூடுதல் 220. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? மறுபடியும் ஒரு 44 சேர்க்கிறாங்க. சேர்க்கிறப்ப நம்மளுக்கு கூடுதல் 264 மாறுது. அப்போ 264 தான் புதிய கூடுதல். டிவைடட் பை எண்ணிக்கை எவ்வளோ? 44 சேர்க்கிறப்போ 10 அப்சர்வேஷன் இருந்துச்சு. இனி ஒரு அப்சர்வேஷன் சேர்க்கிறப்ப மொத்தம் எவ்வளவு எண்ணிக்கை? 10 மதிப்புக்கு இருந்துச்சு. இனி ஒரு மதிப்பு ஆட் பண்றாங்க. அப்ப மொத்தம் எவ்வளவு? 11 மதிப்பு. சோ இந்த இடத்துல 10ன்னு போட்டக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, சோ அப்ப புதிய சராசரி எவ்வளவு? டிவைட் பண்ணோம் அப்படின்னா 11 22, பேலன்ஸ் 2, 4 11 44. சோ எக்ஸ் வேல்யூ என்ன? புதிய சராசரி எவ்வளவு? 24. ஓகேங்களா, 10 மதிப்புக்கு சராசரி 22. 11ஆவதா ஒரு 44ங்கிற வேல்யூ ஆட் பண்றப்போ அந்த கூடுதல் கூட அந்த 44ங்கிற வேல்யூ ஆட் பண்ணிட்டு கவுண்ட்டையும் ஒன்னு ஆட் பண்ணிட்டு சராசரி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, சோ இது உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொரு வாட்டி கூட பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா போட்டுடலாம். சோ அடுத்தது, டேஷ் என்பது முழு தரவின் பிரதிநிதித்துவ மதிப்பு அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது நிறைய கவுண்ட் இருக்கு, அது எல்லாத்தையும் பிரதிபலிக்கிற மாதிரி எது மதிப்பா இருக்கும்? சராசரி தான். டேஷ் இஸ் a representative value of the entire data. ஃபுல் டேட்டா இருக்கு, 1 2 3 4 நிறைய டேட்டா இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து, இப்ப அதாவது என்னன்னா, இப்போ ஒரு 5 பேர் இருக்காங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒருத்தரும் ஒரு மார்க். அப்போ ஹெட்மிஸ்டர் வந்துட்டு எல்லாரும் எவ்வளவு மார்க்னு ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்க, ஒரு ஆவரேஜா எவ்வளவு அப்படிங்கிறப்போ எது ஹையஸ்ட் மார்க்கோ அதையா சொல்லுவோம். எல்லாத்தையும் சேர்த்தா ஒருத்தர் 10 எடுத்திருப்பாரு, ஒருத்தர் 50 எடுத்திருப்பாரு. ரெண்டுக்கும் ஆவரேஜ் என்ன வரும்? 30 வரும். அப்ப ஆவரேஜ் 30ன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா, அதுதான். ஸோ அப்போ அந்த 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 கிளாஸோட ஆவரேஜ் என்ன? அந்த கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவ் பெர்சன்டேஜ் எவ்வளவு? 30. ஸோ அதுதான் வந்துட்டு மீன். அடுத்தது, முதல் 15 இரட்டை எண்களின் சராசரி. இது நீங்களே போடுங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் போட்டேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் போட்டது என்ன? முதல் 10 இயல் எண் கேட்டிருந்தாங்க. 15 இரட்டை எண். இரட்டை எண் என்ன? 1 to 15 எடுத்துக்கோங்க. அதுல எது ஈவன் நம்பர் அப்படின்னு பாருங்க. The mean of first 15 even numbers. Mean of first 15 even numbers. First even numbers என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது போட்டுடலாம். ஈவன் நம்பர்ஸ் இரட்டைப்படை என்னென்ன வரும்? 2 4 6 8 10 12 14. 15 வருமா? வராது. அது ஒற்றைப்படை. 11 வராது. இது எல்லாத்தையும் கூட்டி இது எவ்வளவு கவுண்ட் இருக்கு? 1 2 3 4 5 6 7. அப்ப எல்லாத்தையும் கூட்டி 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 15. சாரி 16. இது நீங்களே போடுங்க, ஹோம்வொர்க் சம். அடுத்தது, 2 எண்களின் சராசரி 20 அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அதுல ஒரு எண் வந்து 24, சராசரி 20ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஒரு எண் எவ்வளோ? 24 எனில் மற்றொரு எண் காண்க. மற்றொரு எண் தெரியாது. இப்ப எவ்வளவு நம்பர்? 2 நம்பர். அப்ப டிவைடட் பை 2. ஓகேங்களா, சோ இப்ப சால்வ் பண்ணா என்ன வரும்? 40 ஈக்குவல் டு 24 பிளஸ் எக்ஸ். ஓகேங்களா, சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸ் வேல்யூ என்ன வருது? 16. The average of 2 numbers. 2 நம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப டிவைடட் பை 2 தான். நமக்கு எண்ணிக்கை கிடைச்சிருச்சு. Average of 2 numbers are 20. 1 நம்பர், அதுல 2 நம்பர்ல ஒரு நம்பர் 24 தெரிஞ்சிருச்சு. இனி ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு வச்சீங்க அப்படின்னா ஆவரேஜ் 20ன்னு வச்சீங்கன்னா ஆன்சர் என்ன வருது? 16. சால்வ் பண்ணி பாருங்க. அடுத்தது, தரவுகள் 12 x 28. மொத்தம் 3 டேட்டா கொடுத்துருக்காங்க. ஆகிய எண்களின் சராசரி 18 அப்படின்னா எக்ஸ் வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். சராசரி என்ன? 18. அப்படியே போடுங்க.
இது என்ன பண்ணணும், இந்த தரவுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கூட்டணும். 12 + x + 28. ஸோ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு, 1 2 3 டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா இதை சால்வ் பண்ணா நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ கிடைச்சிடும். The mean of the data 12x28 is 18. So mean value 18, 12x28ங்கிறது டேட்டா. இந்த டேட்டால எக்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கறத கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்களே போடுங்க, போட்டு ஆன்சர் என்ன வருது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான், இதோட வந்துட்டு ஆவரேஜ் சம்ஸ் முடியுது. இடைநிலை அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பாத்திரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆவரேஜ் சம்ஸோட அடுத்த லெவல் சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பாத்திரலாம். ஸோ நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். until then bye.